வணக்கம். செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும். 2025 பிப்ரவரி 13 வியாழக்கிழமை அதிகாலை பதிவு. வங்கக்கடலில் ஆந்திரா மற்றும் ஒடிசா கரையோரமாக நீடித்து கொண்டிருந்த, அதாவது கரையோரத்திற்கு மேலே வளிமண்டலத்தில் நீடித்து கொண்டிருந்த அந்த உயரழுத்தம் ஒட்டுமொத்த வங்கக்கடலை ஆக்கிரமித்துள்ளது. இது தமிழ்நாட்டிற்கு தென் மாவட்டங்கள் வரைக்கும் மூடுபனியை ஏற்படுத்தி இருக்கிறது. குறிப்பாக திருவள்ளூர் மாவட்டம் தொடங்கி தூத்துக்குடி மாவட்டம் வரைக்கும் தற்பொழுது பனிப்பொழிவு மிகுந்து காணப்படுகிறது. இதில் ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் கடும் மூடுபனி, டெல்டா மாவட்டங்களில் கடும் மூடுபனி, உள்ளே மத்திய மாவட்டங்கள் வரைக்கும் மூடுபனி நிலவுகிறது. மேற்கு மாவட்டங்களில் குளிர் நிலவுகிறது. ஈரோடு மற்றும் கரூர் மாவட்டங்களில் குறைந்தபட்ச வெப்பநிலை பதிவாகி கொண்டிருக்கிறது. மேலும் வேலூர், திருப்பத்தூர் மாவட்டங்களிலையும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலையும் குறைந்தபட்ச வெப்பநிலை 16.5 டிகிரி என்ற அளவிலே பதிவாகி கொண்டிருக்கிறது. இந்த அதிகாலை நேரத்தில் இன்றைக்கு இந்த அதிகாலை பனிப்பொழிவு காலை 9 மணி வரை நீடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறைந்தபட்சம் 8:30 மணிக்கு மேல் 9 மணி வரை கூட நீடிக்கும், 9:30 கூட சில இடங்களில் நீடிக்கும். அந்த அளவிற்கு இந்த பனிப்பொழிவு இருக்கும். இப்படி 20ஆம் தேதி வரை இந்த பனிப்பொழிவு அதிகாலை நேரத்தில் இதே வானிலை அமைப்பை ஏற்படுத்தும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒருவேளை சில மாவட்டங்களில் முன்னும் பின்னும் இருக்கும். அதாவது சில மாவட்டங்களில் ஒரு நாள் இல்லாமல் இருந்தாலும் காற்றோட செட்டாவதை பொறுத்து உயரழுத்தத்தோட இடம்பெயர்தல், காற்று குவிதல், அதாவது காற்றை இறக்குதல், இதனை பொறுத்து இந்த பனிப்பொழிவு, அதிகாலை நேர பனிப்பொழிவு என்பது சில மாவட்டங்களில் காலை பொழியும், சில மாவட்டங்களில் நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையிலிருந்து காலை வரை இருக்கும். திடீரென்று சில மாவட்டங்களில் பொழுது விடிந்த பிறகு பொழியும். இப்படிப்பட்ட வானிலை அமைப்பு வரக்கூடிய நாட்களில் 20ஆம் தேதி வரை இதே வானிலை, 22ஆம் தேதி வரை கூட இந்த பனிப்பொழிவு தான். இந்த பனிப்பொழிவு விலக விலக லேசாக மேகமூட்டங்கள் உருவாகும். தென் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் இந்த பனி விலகும் பொழுது கருமேகங்கள் திரளும், மழை வருவது போன்ற ஒரு வானிலையை ஏற்படுத்தும். ஆனால் மழைக்கு வாய்ப்பு இல்லை. நாம் எதிர்பார்த்த அந்த 12, 13, 14 மேகமூட்டம் தான். மேகம், அதாவது காற்று குளிர்ந்து மேகமாக மாறி மழையாக மாற சாதகம் இல்லாமல், காற்று குளிர்ந்து மேகமாக மாறாமல் மூடுபனியாக மாறி பனியாக போடுகிறது. அவ்வளவுதான். இந்த நிலை 22ஆம் தேதி வரை தொடரும். இரவு நேர, அதிகாலை நேர, காலை நேர பனிப்பொழிவும், பிறகு மேகமூட்டம் வானிலையும், பிறகு அந்த மேகம் முற்றிலுமாக விலகி மதியத்தில் 35.5 டிகிரி செல்சியஸ் வரை ஈரோடு மற்றும் கரூர், நாமக்கல், சேலம், திருப்பத்தூர், வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை, காஞ்சிபுரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களிலே 35.5 வரைக்கும் கூட வெப்பநிலை உயரலாம். அதிகபட்சமாக 36க்கு மேல் போகாது. 36 என்பது 96.8 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆகவே இந்த வெயில் பகலிலே இருக்கும், இரவிலே குளிர் மூடுபனி தொடரும். இதனிடையே தற்பொழுது சுமத்ரா தீவரிகே, அதாவது தென்னரைக்கோளத்தில் இருக்கக்கூடிய 2 வேறு புயல்கள் காரணமாக கட்டுப்பாட்டு அமைப்பால், அதாவது கட்டுப்பாட்டிலே நிலநடுக்கோட்டை ஒட்டி சுமத்ரா தீவரிகே நீடித்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சி அதிலிருந்து மெல்ல விடுபட தொடங்கும் 20ஆம் தேதிக்கு மேல். பிறகு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய காற்று சுழற்சியும் தாய்லாந்து வளைகுடா பகுதியை வந்தடைந்து, பிறகு தாய்லாந்து மற்றும் மலேசியாவை கடந்து சிங்கப்பூருக்கு வடக்கே தாய்லாந்து மற்றும் மலேசியா இடைப்பட்ட பகுதி வழியாக அந்தமான் பகுதியை அடையும் காற்று சுழற்சி வரக்கூடிய 23ஆம் தேதிக்கு மேல் இலங்கையை நோக்கி நகரத் தொடங்கும். 25க்கு மேல் இலங்கைக்கு மழை பொழிவை தொடக்கும். 25லிருந்து இலங்கை, 24 இலங்கை இருக்கும். 17லிருந்தே மேகம் தூரெல்லாம் இருக்கும். ஆனால் நல்ல ஒரு மழைனா 25ஆம் தேதி கண்டிப்பாக இலங்கைக்கு மழை பொழிவை கொடுக்கும். 24 கொடுக்கும். 25 தமிழ்நாட்டுக்கு தூறல் வாய்ப்பு இருக்கு. 26, 27, 28 தேதிகளில்
தமிழ்நாட்டிற்கு தென் மாவட்டங்களுக்கு நல்ல மழை வாய்ப்பு தெரிகிறது. டெல்டா மாவட்டங்களுக்கு தூறல் நனைக்கும் மழை, லேசான மழை பொழிவு தெரிகிறது. அனைத்து மாவட்டங்களுக்கும் கருமேகம் சூழ்ந்து மிரட்டி கொண்டு தூறல் கொடுக்கும் வானிலை இப்பொழுதே தெரிய தொடங்கி இருக்கிறது. ஆக மாத இறுதி மழைப்பொழிவு கிட்டத்தட்ட வாய்ப்பு அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அதாவது உறுதி அல்ல, இன்னும் வாய்ப்பு அதிகம். அதாவது 50 என்பது இப்பொழுது 60% உயர்ந்திருக்கிறது. கண்டிப்பாக உயரழுத்தத்தின் போராட்டத்தில் போராடி, உயரழுத்தத்தால் போராடி முன்னேறி இலங்கையை நெருங்கி இலங்கைக்கு மழைப்பொழிவை கொடுத்து பிறகு தமிழ்நாட்டிற்கும் இந்த பிப்ரவரி மாத இறுதி நாட்களிலே மழைப்பொழிவை கொடுப்பதற்கு சாதகம். ஆனால் மழைப்பொழிவு கொட்டி தீர்த்து விடாது. அறுவடைக்கு இடையூறு கொடுக்கக்கூடிய மழை தான். விவசாயத்திற்கு மழையை கொடுக்கும் மழை அல்ல, அறுவடைக்கு இடையூறு கொடுக்கும் மழை. விவசாயத்திற்கும் மழைப்பொழிவை கொடுக்கும். எல்லா இடத்திற்கும் ஒரே மாதிரியாக அமையாது. தென் மாவட்டங்களுக்கு கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது. அதிலேயே தென் மாவட்ட கடலோர பகுதிகளுக்கும் டெல்டாவோட தெற்கு பகுதிக்கும் வாய்ப்பு தெரிகிறது. வரக்கூடிய மாத இறுதி நாட்கள் நிகழ்வு தூறல் நனைக்கும் மழை ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ரைட். இப்படி பிப்ரவரி இறுதி மழைப்பொழிவுக்கு பிறகு மார்ச் முதல் வாரத்தின் பிற்பகுதி 5ஆம் தேதியிலிருந்து அடுத்த சுற்று காற்று சுழற்சி மழைப்பொழிவு தொடங்கும். அது இதைவிட கொஞ்சம் கூடுதலாக இருக்கலாம். கண்டிப்பாக பிப்ரவரி 15 நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும். பிப்ரவரி 22க்கு மேல் 25 மார்ச் 15க்கு மேல் வரக்கூடிய நிகழ்வுக்கு அடுத்தபடியாக மார்ச் 22க்கு மேல் 25, 26 தேதிகளில் மார்ச் இறுதி வாரத்தில் கனமழை வாய்ப்பு தெரிகிறது. ஆக கோடை மழைக்கு தொடக்கம் பிப்ரவரி இறுதி நிகழ்வு. மார்ச் முதல் வார நிகழ்வு சற்று வலுப்பெறும். மார்ச் மத்திக்கு பிறகு மார்ச் இறுதி இன்னும் கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பு. வெயிலுக்கிடையே பனிப்பொழிவுக்கிடையே இப்பொழுது கொடுத்து கொண்டிருக்கூடிய மழை மார்ச்சில் வெயிலுக்கிடையே மழைப்பொழிவு, மேகமூட்டம், காற்று, வெயில், மழை எல்லாம் மாறி மாறி அமையக்கூடிய வானிலை மார்ச்சில் அமையும். கண்டிப்பாக ஏப்ரல் மே மாதத்திற்கு ஒரு வலுவான நிகழ்வு, பிற நாட்கள் வெயில், இடையிடையே அவ்வப்பொழுது தூறல் என்று மாதத்திற்கு மூன்று சுற்று காற்று சுழற்சி வந்து 2 சுற்று காற்று சுழற்சி மிரட்டலையும் தூறலையும் கொடுத்தாலும் ஒரு காற்று சுழற்சி ஏப்ரலிலே வலுவான மழைப்பொழிவாக கொடுக்கும். மே மாதமும் வலுவான மழைப்பொழிவு ஒன்று தரும். மே மாதத்தில் 3 நாள், ஏப்ரல் மாதத்தில் 3 நாள் என்று மாதத்துக்கு 3 நாள், 2 மாதத்தில் 6 நாள் கனமழை வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் கோடை மழை என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன். நிகழ்வோட வழித்தடம் ஆய்வில் இருக்கிறது. நிகழ்வு எங்கே நெருங்கும், எந்தெந்த மாவட்டங்களுக்கு கோடை மழை வலுவாக கொடுக்கும் என்பது ஆய்வில் இருக்கிறது. ஆனால் ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது தமிழ்நாட்டில் இந்த ஆண்டு கோடை மழை சராசரிக்கு கூடுதல். கோடை வெயில் ஒரு சில நாட்கள் கூடுதலாக இருந்தாலும் பல நாட்கள் குறைவாக இருக்கும் நாட்களை ஒப்பிட்டு சராசரி பார்க்கும் பொழுது சராசரி வெயில் இருக்கும். ஆனால் ஒரு சில நாட்கள் கூடுதலாக இருக்கும். ஆனால் அதை ஒப்பிடும் பொழுது ஒட்டுமொத்த சராசரி வெப்பம் என்பது சராசரி அளவிலோ அல்லது சற்று குறைவாகவோ இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் சராசரி இருக்க வாய்ப்பு இருக்கிறது. மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் சராசரிக்கு கூடுதல் இருக்கிறது. அறுவடை விவசாயிகள் இந்த மாத இறுதியில் மழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து மழைப்பொழிவு தீவிரம் நெருங்கி வருமா, எந்த அளவிற்கு தீவிரத்தை கொடுக்கும், இவையெல்லாம் அப்டேட்ஸுடன் இணைந்திருந்து அறிந்திருந்து திட்டமிட்ட வேளாண்மை செய்து லாபமடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வானிலை அப்டேட்ஸுடன் இணைந்திருங்க. நன்றி.